ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கோதுமை நொய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் கோதுமை நொய்யை நல்லா கழுவி ஊற வச்சுக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச கோதுமை நொய்யை ஜாரில் மாற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் ரவை எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தயிரும் சேர்த்துக்கலாம், பட் எனக்கு தயிர் வேண்டான்றதெல்லாம் நான் விட்டுட்டேன். நைஸாக அரைச்சி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் உப்பு, இடித்த மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சூடான தோசைக்கல்லில் இந்த தோசை மாவை எடுத்து ஊற்றுங்க. சூப்பரான ரவா தோசை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வருங்க. நல்லா மொறுன்னு. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கார சட்னி, தேங்காய் சட்னி ஆப்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.